இன்றைய தேவ வார்த்தை புலம்பல் 3ஆம் அதிகாரம் 31, 32 வசனங்கள். ஆண்டவர் என்னென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். ஆமேன். இந்த வசனம் இவ்வாறு கூறுகின்றது: சோதனைகள் தற்காலிகமானது, ஆனால் கர்த்தருடைய கிருபை நித்தியமானது. அவர் அனுபவிக்கும் வேதனைகளின் முடிவில் கூட இரக்கம் மற்றும் மீட்பு உறுதியாக இருக்கிறது. ஆண்டவர் என்னடிக்கும் கைவிட மாட்டார். மனிதர்கள் நம்மை விட்டு விலகினாலும் தேவன் நம்மை விட்டு முழுமையாக கைவிட மாட்டார். அவருடைய அன்பு மாறாதது. தேவன் நம்மை சோதிக்கும் போதோ அல்லது துன்பத்தில் வைக்கும்போதோ அவருடைய அளப்பற்ற கிருபையினால் இரக்கம் காட்டுவார். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன் என்று கூறுகிறார். கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை புதுப்பித்து நம் இருதயத்திற்கு சமாதானம் அளிப்பாராக. கர்த்தருடைய கிருபை இந்த நாள் முழுவதும் நம் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமேன். நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய நாளை கிருபை செய்யபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்கிற, தியானிக்கிற, ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து பாதுகாத்து கொள்ளுங்க. அவருடைய இதயத்தின் எண்ணங்கள், யோசனைகள், வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளையும் ஊழியக்காலுக்காகவும் ஊழியக்காலுக்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவளை ஆசீர்வித்து வர்ச்சிக்க செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அவருடைய தேவைகள்லாம் சந்திக்க முடியாது ஜெபிக்கிறேன். ஊழியக்காலுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மேம்படுவதாக. ஊழியக்காலுக்கு நல்ல சுகம், பலன், ஜீவனை தரும்படியாக ஜெபிக்கிறேன். விசுவாசிகளை ஆசிரியங்க பாதுகாத்து கொடுங்க. ஒவ்வொரு மக்களையும் அதிகாரிகளையும் நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆசிரிக்க முடியாது ஜெபிக்கிறேன். அதிகாரிகளுக்காகவும் ராஜாவுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். ஆசிரியங்க பாதுகாத்து கொடுங்க. இந்த நாள் முழுவதும் எல்லாவித தேவையை சந்தித்து வழிநடத்தும்படியாக இந்த ஜெபிக்கிறை ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன், எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.